திரு காலச்சக்கரம் நரசிம்மா அவர்களின் ரங்கராட்டினம் பகுதி 2. கண்ணீர் வடித்த சிலை. மார்கழி மாத கேட்டை நட்சத்திரம் அன்று திருவரங்கத்து ரங்கநாராயண ஜீயர் மடம் அதிகாலையிலேயே சுறுசுறுப்புடன் காணப்பட்டது. இதற்கு முன் நிர்வாகம் செய்த பீடாதிபதி கூரநாராயண ஜீயரின் அவதார தினத்தை திருவரங்கமே கோலாகலத்துடன் கொண்டாட தயாராகி கொண்டிருந்தது. தளிம நம்பி பரபரப்புடன் இயங்கிக் கொண்டிருந்தார். முதலில் கோவிலுக்கு சென்று திரு ஆதனைக்குரிய திரவங்களையெல்லாம் பட்டர்களிடம் கொடுத்துவிட்டு பிறகு தன் ஆசான் கூரநாராயணனின் திருவரவுக்கு செல்ல வேண்டும். அதாவது திருவரசு என்றால் தற்பொழுது நாம் கல்லறை என்று சொல்லுகிறோமே, அதைத்தான் திருவரசு என்று சொல்வது. வாசனை திரவியங்கள், தீர்த்த பரிமளம், மஞ்சள், புணுகு, அகில், சந்தனம் முதலியவற்றை மூங்கில் குடையில் அடுக்கிய தளிம நம்பி ஒரு வெள்ளை துணியை கொண்டு அதன் வாயை கட்டினார். திருவரங்கம் உரையும் அரங்கனுக்கும் அவன் நாயகி ரங்கநாயகிக்கும் அன்றாடம் சமர்ப்பிக்கும் திரவியங்களை சோதித்து அவை சுத்தமாக கலப்படமில்லாமல் உள்ளனவா என்று பார்த்து ஸ்ரீ ரங்கநாராயண மடத்திற்கு திருவிலச்சினையை பதித்த பின்பே அவை பெருமாளுக்கும் தாயாருக்கும் சமர்ப்பிக்கப்படும். கோவில் அதிகாரியான ஈயான் ராமானுஜன் அந்த பொறுப்பை தளிநம்பியிடம் ஒப்படைத்திருந்தார். தளிம நம்பிக்கு இந்த பொறுப்பை ஏற்பதில் விருப்பம் இல்லை. அவருடைய ஆசான் கூரநாராயண ஜீயர் பரமபதி அடைந்த பின்பு தன் வாழ்க்கையே சூனியமாகிவிட்டதாக அவர் நினைத்தார். திருவரங்கத்துக்கு தூணாகவும் அரணாகவும் விளங்கிய கூரநாராயணரின் மறைவுக்கு பிறகு அவன் காவிரி கரையில் பள்ளிப்படுத்தி அவருக்கு திருவரசு ஒன்றை கட்டுவித்தான். கூரநாராயண ஜீயரின் பிரதம சீடரான கருணாகரதாசர் திருவரங்கம் அருகேயே ஒரு குடிலை அமைத்து கொண்டு அங்கேயே தங்கிவிட்டார். தளிம நம்பி தானும் அவரிடம் தங்கிவிட விருப்பம் தெரிவித்த பொழுது கருணாகரதாசர் மறுத்துவிட்டார். தளிம நம்பி, ஆச்சாரியாரே, அரங்கன் கோயில் விவகாரங்களுக்கு உம்மைத்தான் நம்பியிருந்தார். நீர்தான் எதையும் நேர்த்தியாக செய்வீர் என்று அவர் பலமுறை என்னிடம் கூறியிருக்கிறார். நான் திருவரசை கவனித்துக் கொள்கிறேன். நீர் இன்னமுதன் அரங்கனுக்கு குறைவின்றி கைங்கரியம் செய்து வாரும் என்று அவர் கண்டிப்பாக கூறிவிட தளிம நம்பி மடத்திலேயே தங்கி கோவில் பணிகளை செய்து வந்தார். இன்றும் வழக்கப்படி திரு ஆதானத்துக்குரிய திரவியங்களை கூடையில் சுமந்து கொண்டு கோவிலை நோக்கி நடந்து கொண்டிருந்தார். பெருமாள் சந்நிதிக்கு தேவையான உபகரணங்களை கொடுத்துவிட்டு ரங்கநாயகி தாயாரின் சந்நிதியை அடைந்தார். 5 குழி 3 வாசலை கடந்து சந்நிதிக்குள் நுழைந்தவர் நேராக தாயார் சந்நிதியில் இருந்த சாரங்கபட்டரிடம் தன் கையில் இருந்த கூடையை கொடுத்தார். தளிம நம்பி, சுவாமி, சற்று சன்னதியை பார்த்து கொள்கின்றீரா? அடியேன் அகம் வரைக்கும் சென்றுவிட்டு ஓடோடி வந்து விடுகின்றேன். நம்பிகளின் சம்மதத்திற்கு காத்திராமல் பட்டர் அவசர அவசரமாக அங்கிருந்து கிளம்பினார். இது வாடிக்கையாக நடப்பதுதான் என்பதால் தளிம நம்பி அவரை தடுக்க முற்படவில்லை. என்னதான் இறைப்பணியில் ஈடுபட்டாலும் இயற்கை உபாதிகளை தடுக்க முடியுமா என்ன? அன்று கூரநாராயணருக்காக மரியாதை செய்யும் பொருட்டு அவருடைய திருவரசில் திரண்டிருந்தது. எனவே கோவிலில் கூட்டம் இல்லை. திருவரங்கு கோயில் ரங்கநாயகி தாயார் சந்நிதிக்கு செல்லும் வழியில் இந்த 5 குழி வாசல் உள்ளது. தன் கையை ஊன்றி பெருமாள் வருகின்றாரா என்று எட்டி பார்த்தாளாம் தாயார். அவள் விரல்கள் ஊன்றிய இடத்தில் 5 குழிகள் ஏற்பட்டதாக கூறுவர். பஞ்சபூதங்கள் என்கின்ற படுகுழிகளை அடக்கி சித், அசித், ஈஸ்வரன் என்கின்ற 3 தத்துவங்களை புரிந்து கொண்டால் பரமநடி அடையலாம் என்பதை குறிப்பறித்து இந்த 5 குழி 3 வாசல் என்று கூறுவார்கள். தாயார் சந்நிதியில் தனித்திருந்த தளிம நம்பி கூரநாராயணரின் ஞாபகம் அவருக்கு வந்துவிட்டது. இந்த தாயார் சந்நிதிக்கு வந்தால் உருகி விடுவார் அவர். மக்கள் சுகப்பட வேண்டும் என்பதற்காக தான் பயின்ற மந்திர வித்தையை பிரயோகம் செய்து அவர்களுக்கு ஏராளமான நன்மைகளை செய்தவர். மக்களும் அவர் மீதுள்ள அனுபவத்தால் அவரை நலம் திகழ் நாராயணர் என்றுதான் போற்றி வந்தனர். இதோ இந்த தாயார் சந்நிதியில் அமர்ந்துதான் சுதர்சன சாதகத்தை அவர் இயற்றினார். ஒப்பவரில்லா மகனான அவரை எங்களிடமிருந்து பிரித்து விட்டாயே ரங்கநாயகி, இது நியாயமா என்று துக்கத்துடன் தாயார் மூர்த்தத்தின் முகத்தையே பார்த்தவர் திடுக்கிட்டு போய்விட்டார். தாயாரின் கண்களில் இருந்து கண்ணீர் வழிந்து கொண்டிருந்தது. சற்று கூர்ந்து கவனித்தார் தளிம நம்பி. ஒருவேளை தாயாருக்கு சாட்டி இருந்த புஷ்பமாலையின் ஈரம்தான் நீராக வடிகின்றதோ?
தனக்குள் கேட்டுக்கொண்டவர் சற்று நெருங்கி மேலும் உற்று நோக்கினார். சந்தேகமே இல்லை, ரங்கநாயகி தாயாரின் கண்களில் இருந்துதான் நீர் வடிந்து கொண்டிருந்தது. இது ஆனந்த கண்ணீரா, இல்லை தாயாருக்கு ஏதேனும் மனக்குறையா? நான் கொண்டு வந்த திரவியங்கள் ஏதேனும் சுத்தமில்லையா? சாரங்கபட்டர் செய்த திரு ஆராதனத்தில் ஏதேனும் பங்கம் ஏற்பட்டுள்ளதா? 1000 கேள்விகள் அவர் மனதில் எதிரொலிக்க பரபரப்புடன் தாயாரின் முகத்தையே கவனித்து கொண்டிருந்தார். அவருக்கு நினைவு தெரிந்த நாள் முதலாக ரங்கநாயகி தாயார் கண்ணீர் வடித்ததாக சரித்திரமே இல்லை. பொதுவாக விக்கிரகங்களின் சக்தி அவைகளை ஆராதிக்கும் பட்டர்களுடைய மனநிலையை பொறுத்தது. திரு ஆராதனை செய்யும் முன்பாக அர்ச்சகர்கள் பூத சுத்தியை செய்து தங்களை ஆராதனை செய்வதற்கு உகந்தவர்களாக ஆக்கிக் கொள்ளுவர். பூத சுத்தியை செய்து கொண்ட அர்ச்சகரின் மனநிலை ஒரே சீராக இருக்க வேண்டும். குடும்ப பிரச்சனைகளை எண்ணி கவலையுடன் சிரத்தை இல்லாமல் செயல்படும் ஆராதனங்களால் மூர்த்தங்களின் சக்தியும் தேஜஸும் குறையும். மனக்குறை உள்ள மூர்த்தங்களில் கண்ணீர் சிந்தும். துவாபர யுகம் முடிந்து கலியுகம் பிறக்கும் நேரத்தில் துவாரகை நகர் அழியும் முன்பாக அதில் இருந்த கோவில்களின் மூர்த்தங்களில் இரத்த கண்ணீர் வடிந்ததாம். ஆராதனை செய்யும் அர்ச்சகர்கள் வெறும் பாலை மட்டும் அறிந்துவிட்டு சந்நிதிக்கு வர வேண்டும். மதியம் சந்நிதியை விட்டு சென்ற பின்னரே உணவு உட்கொள்ள வேண்டும். அனுஷ்டானங்களை உறுதியாக கடைபிடிக்கும் அர்ச்சகர்களால் மூர்த்தங்களின் தேஜஸும் சாந்தித்யமும் கூடும். இன்று ரங்கநாயகி தாயாரின் கண்களில் நீர் வடிகிறது என்றால் அவள் மனதில் நிச்சயம் ஏதோ ஒரு குறை இருக்க வேண்டும். தளிம நம்பி வாசல் பக்கம் பார்ப்பதும் பிறகு தாயார் முகத்தை பார்ப்பதுமாக என்ன செய்வதென்றே தெரியாமல் குழப்பத்துடன் நின்றார். சற்று நேரம் கழித்து சாரங்கபட்டர் வருவதைக் கண்டதும் அவரை நோக்கி ஓடோடிச் சென்றார். பட்டரே, சீக்கிரம் வாரும், தாயாரின் நேந்திரங்களிலிருந்து நீர் வருகின்றது. என்ன அபச்சாரப்பட்டினோமோ தெரியவில்லையே. தளிம நம்பியின் பரபரப்பு பட்டரையும் தொற்றிக் கொண்டு விட்டது. தன் கண்களையே நம்பாதவர் போல் புருவத்தை நெறித்தவர் பின் ஒரு பட்டு துணியை எடுத்து தாயாரின் திருமுகத்தில் ஒற்றி எடுத்தார். ஆனால் கண்ணீர் மட்டும் வடிந்து கொண்டேதானே இருந்தது. ரங்கநாயகி தாயார் அழுது கொண்டிருக்கிறாள். விஷயம் மெதுவாக வெளியே கசிய ஊர் மக்கள் கோவிலை நோக்கி அலை அலையாக வரத் தொடங்கிவிட்டனர். கோவில் அதிகாரியான ஈயான் ராமானுஜரும் அவரது தம்பி தேவராஜ குருவும் விஷயமறிந்து தாயாரின் சந்நிதிக்கு ஓடோடி வந்தனர். என்ன நடக்கிறது பட்டரே? ஈயான் சுவாமி, நீரே பாரும். தாயாரின் நேத்திரங்களிலிருந்து கண்ணீர் வருவதை சாரங்கபட்டர் சொல்ல அவர் வைத்த கண் வாங்காமல் தாயாரின் திருமுகத்தையே பார்த்து கொண்டிருந்தார். இதற்கு என்ன அர்த்தம் தெரியவில்லையே சுவாமி. நான் ஆத்மசுத்தியுடன் தான் ஆராதனம் செய்தேன். பட்டர் அழமாட்டாத குறையாக சொல்கிறார். அண்ணா, எனக்கு ஒரு யோசனை தோன்றுகிறது. இன்று கூரநாராயணின் அவதார தினம். கோவிலில் இருக்கும் அவருடைய பிரதிமைக்கு விசேஷ ஆராதனம் இன்னும் சற்று நேரத்தில் தொடங்கப் போகிறது. அதற்காக இன்று கூரநாராயணன் பிரதம சீடர் கருணாகரதாசர் இங்கே வர இருக்கிறார். அவரிடமே யோசனையை கேட்போம். அவரால் தான் தாயாரின் திருவுள்ளத்தில் இருப்பதை அறிய முடியும். தேவராஜ குரு தன் அண்ணனிடம் சொன்னார். தளிம நம்பிக்கும் அதுவே உசிதம் என்று பட்டது. கருணாகரதாசரிடம் தகவல் சொல்லப்பட்டது. தாயார் கண்ணீர் வடிக்கிறாள் என்பதை அறிந்ததும் அவர் துணுக்குற்று விட்டார். நீண்ட நேரம் அதை பற்றியே சிந்தித்து கொண்டிருந்தார். முன்பு ஒரு முறை இதேபோல் ரங்கநாதனின் மேனி வாட்டமடைந்தது. விஷயத்தை கேள்விப்பட்ட இவருடைய ஆசான் கூரநாராயணர் கோவிலுக்கு விரைந்து சென்றார். தன் மந்திர சக்தியால் நடந்ததை அறிந்து கொண்டார். கள்வன் ஒருவன் பெருமாளின் நகைகளை அபகரிப்பதற்காக மந்திர மையை உடலெங்கும் பூசி யார் கண்ணிலும் படாமல் கோவிலிலேயே மறைந்து கொண்டிருந்தான். கோவிலின் பலிபீடத்தில் வைக்கப்படும் சாதத்தை உண்டு பசியாறுவான். அந்த திருடன் இரவு நேரங்களில் பெருமாளின் ஆபரணங்களை களவாடி கோவிலிலேயே பதுக்கிவிட்டிருந்தான். பலிபீடத்தில் வைக்கப்படும் சாதம் கோவிந்த மூர்த்தங்களை சென்று அடையாததால் அவன் வாட்டமுற்றான் என்பதை தெரிந்து கொண்டு கூரநாராயணர் அந்த சாதத்தை கள்வன் உண்டு வருவதையும் அறிந்து கொண்டார். மறுநாள் படிபீடத்தில் வைக்கப்பட்டும் சாதத்துடன் நிறைய மிளகாயையும் சேர்த்து வைக்கச் சொன்னார் கூரநாராயணர். சாதத்துடன் மிளகாயும் சேர்த்து உண்ட மாயாவியான கள்வன் காரம் தாழாமல் கண்ணீர் வடிக்க
மந்திரமை கரைந்து விட்டது. அவன் கூரநாராயணின் கண்களுக்கு புலப்பட்டு விட்டான். அவனை பிடித்து அவன் களவாடிய நகைகளை கைப்பற்றி அவனை கோவிலிருந்து அப்புறப்படுத்தினாராம் கூரநாராயணர். அம்மாதிரி தாயாருக்கு யாராவது கெடுதல் நினைக்கின்றார்களோ? கண்ணீர் விடும் தாயாரின் முகத்தையே சிறிது நேரம் பார்த்து கொண்டிருந்தார் கருணாகரதாசர். பிறகு கூரநாராயணரின் பிரதிமை இருந்த இடத்திற்கு சென்றார். அந்த பிரதிமையை வெகு நேரம் பார்த்து கொண்டிருந்த அவர் மெதுவாக கண்களை மூடி தியானத்தில் ஆழ்ந்தார். சுவாமி, உம்மால்தான் இந்த பிரச்சனைக்கு தீர்வு கூற முடியும். நாங்கள் என்ன செய்வது? தாயாரின் மனதில் என்ன குறை? அவள் நேத்திரங்களில் கண்ணீர் பெருகுவதற்கு காரணம் என்ன? தனக்குள் முணுமுணுப்பாக கேட்டுக்கொண்ட தாசர் தன் சிந்தனையை கூரநாராயணனின் திருவுரங்களில் முழுவதுமாக பதித்தார். வெகு நேரம் அப்படியே கண்மூடி அமர்ந்திருந்தார். அதே சமயம் கூரநாராயணனின் பிரதிமைக்கு ஊர் மக்கள் சமர்ப்பித்திருந்த புதிய வேட்டியை அணிவிப்பதற்காக பழைய வேட்டியை களைந்தார் புண்டரீகர் என்னும் பட்டர். களையப்பட்ட அந்த வேட்டியிலிருந்து சுவடி ஒன்று அர்ச்சகரின் கையில் சிக்கியது. என்ன இது? இது என்ன என்று புரியாமல் அந்த சுவடியை எடுத்து வந்து அப்போதுதான் தியானத்திலிருந்து நீங்கியிருந்த கருணாகரதாசரிடம் ஒப்புவித்தார். தாயாரின் கண்ணீர் அரங்கத்துக்கு வரப்போகும் பேராபத்துகளின் அறிகுறி. மாலிரும் சோலை அப்புறமேயரை நாடவும் என்று அந்த சுவடியில் குறிப்பிடப்பட்டு இருந்தது. தாயார் சுவடியை உறக்கப் படித்தார் கருணாகரதாசர். அந்த ஓலையில் குறிப்பிட்டிருந்த அப்புறமேய ஆத்தரை நன்கு தெரியும் அவருக்கு. காலமாகிவிட்ட கூரநாராயணரும் அப்புறமேயரும் பால்ய சிநேகிதர்கள். இருவருமே ஒரே பாடசாலையில் பாடம் பயின்றவர்கள். இருவருமே மந்திர வித்தையை கற்று அறிந்தவர்கள்தான். தனக்கு தெரிந்த மந்திர வித்தையை மக்களின் சுகத்திற்காக பயன்படுத்தினார் கூரநாராயணர். அப்புறமேயர் தான் கற்ற மந்திர வித்தையை கொண்டு தேவதைகளை அடக்கி ஆண்டு ஒரு தாந்திரிகராக மாறினார். அதே சமயம் அவர் வைத்தியர் தொழிலையும் செய்து வந்தார். தான் கற்ற தாந்திரீகம் மூலம் குளிகைகளை தயாரித்து மக்களின் நோய் நொடிகளை தீர்த்து வைத்து கொண்டிருந்தார். திருமாலிரும் சோலை மலையில் அந்த அப்புறமேயரின் குளிகை வைத்தியசாலை மிகவும் பெயர் பெற்றது. தன் தோழர் கூரநாராயணர் மறைந்த பொழுது திருவரங்கத்துக்கு வந்திருந்தார் அவர். உடனேயே அப்புறமேய ஆத்தரை வரவழையுங்கள் கருணாகரதாசர் சொல்ல ஈயான் ராமானுஜர் உடனடியாக செயலில் இறங்கினார். உடனடியாக திருவரங்கம் எழுந்திரள வேண்டும், மிகவும் அவசரம் என்று ஓலைச்சுவடியில் எழுதியவர் அதை துணியில் சுற்றி பத்திரப்படுத்தினார். திருமாலிலும் சோலை மலைக்கு யாரை அனுப்புவது? ஈயான் சுவாமி தன் தம்பி தேவராஜ குருவை கேட்டார். தேவராஜ குருவுக்கு உடனே சுந்தரபாகுதான் நினைவுக்கு வந்தான். சிறிய வயதிலேயே திருவரங்க கோயிலின் பாதுகாப்பு அதிகாரியாக உயர்ந்து விட்டவன் அவன். இதற்கு முன் பாதுகாப்பு அதிகாரியாக இருந்த கந்தாடை தோழப்பனின் பெண் வயிற்று பேரன். 6 அடி உயரத்தில் திரண்ட புஜபலத்துடன் நிமிர்ந்த நடையும் பம்பரமென சுழலும் விழிகளுடன் திருவரங்க வீதிகளை வலம் வருவான். இயற்கையாகவே சந்தனத்தை குழைத்து மேனியெங்கும் பூசிக்கொண்டது போன்ற நிறம். 5 குழி திருவரங்கத்தின் தனிச்சிறப்பு என்றாலும் திருவரங்க பெண்களுக்கு 6வது குழி ஒன்றின் மீது அதிக ஈர்ப்பு உண்டு. அதுதான் சுந்தரபாகுவின் முகவாயில் காணப்பட்ட அதிர்ஷ்ட குழி. சுருண்ட அவனது கேசம் காவிரியின் அலை போன்று காற்றில் சுழன்று மிதக்கும். கட்டழகு காலையான சுந்தரபாகுவின் கடைக்கண் பார்வைக்காக திருவரங்கத்து தெரிவைகள், அதாவது பெண்கள் காத்திருக்க, அவனோ கண் துயிலும் அரங்கனின் கடைக்கண் பார்வைக்காக ஏங்கினான். திருவரங்கனின் மீது அபார பக்தி. அவனுக்காக தன் உயிரையும் கொடுக்க சித்தமாயிருந்தான். உணவு, பருகும் நீர், தின்னும் வெற்றிலை எல்லாமே அரங்கன்தான் அவனுக்கு. ஈயான் சுவாமி தந்த மடலை பத்திரப்படுத்தி கொண்டு பெண் புரவி ஒன்றில் ஏறி திருமாலிரும் சோலைக்கு முறப்பட்ட அவனது கம்பீரமான தோற்றத்தை யுவதிகள் கண்டு பெருமூச்சு சிந்தினர். அன்று இரவு ஊர் அடங்கிவிட்டது. திருவரங்க வீதிகளை கடந்து கோவிலை நோக்கி நடந்து சென்றது அந்த உருவம். மார்பு வரை புரளும் தாடி, ஜடாமுடி, நெற்றியில் தவழும் சிந்தூரம் என்று திருமண் தரித்தவர்கள் வாழும் அரங்கத்தில் சற்று வித்தியாசமான தோற்றத்துடன் விடுவிடுவென நடந்தது அந்த உருவம். தெருவில் நடந்து சென்ற ஒரு இருப்பேர் கூட அந்த உருவத்தின் பயங்கரமான தோற்றத்தை கண்டு அச்சத்துடன் விலகி நின்று வேடிக்கை பார்க்க செய்தனர். யாரையுமே லட்சியம் செய்யாமல் அந்த உருவம் நேராக கோயிலில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த கூரநாராயணரின்
உருவச்சிலைக்கு அருகே சென்றது. அந்த சிலையே சிறிது நேரம் உற்று பார்த்த பின்பு தன் தாடியை வருடபடியே வெகு நேரம் எதையோ யோசித்து கொண்டு நின்றிருந்தது. உமக்கு ஒரு நியதி, எனக்கு ஒரு நியதியா? அந்த உருவத்தின் குரலில் உக்கிரம் கலந்திருந்தது. ரங்கநாயகி தாயார் கண்களில் இன்னும் கண்ணீர் வடிந்து கொண்டுதான் இருந்தது. பட்ராயருக்கு ஆபத்து. பட்ராயர் வனதுர்க்கையை நோக்கி நடந்து சென்று கொண்டிருந்தார். சோமலகிரி மலைக்கு இடது பக்கமாக உள்ளதுதான் வனதுர்க மலை. இந்த மலையின் உச்சியில் ஒரு குகை உண்டு. அதில்தான் வனதுர்கை எழுந்தருளி இருந்தாள். ஒவ்வொரு அஷ்டமி அன்றும் பட்ராயர் வனதுர்க மலைக்கு சென்று அங்குள்ள துர்க்கைக்கு பூஜை செய்துவிட்டு வரும்பொழுது கிடைக்கும் மூலிகைகளையும் கீரை வகைகளையும் பறித்து வருவார். முக்கியமாக தூதுவளை கீரையை அதிகம் கொண்டு வருவார். அதை லேகியமாக கிளறி மாணாக்கர்களுக்கு கொடுப்பார். தூதுவளை மூளையின் செயல்பாட்டை வேகப்படுத்தும். பட்ராயர் மலை மீது ஏற ஆரம்பித்தார். அவருடைய பார்வை தற்செயலாக சோமலகிரி மலை மீது படர்ந்தது. அபரஞ்சி பொன் பாலம் பாலமாக கொட்டி கிடக்கும் சோமலகிரியால் இனி இந்த மலை கிராமமே பெரிய நிலையை அடையப் போகிறது. இந்த ஊரை உருவாக்குவதில் பெரும் பங்கு வகித்தவர் என்கின்ற வகையில் இதை எண்ணிய பொழுது பட்ராயருக்கு பெருமையாக இருந்தது. தற்போது ஹொய்சல மன்னராக இருக்கும் வீர சோமேசனின் தந்தை இரண்டாம் நரசிம்மனுக்கு வெகு நாட்களாக குழந்தை இல்லை. ஒருமுறை ஹொய்சல தலைநகரமான துவாரசமுத்திரத்திற்கு பட்ராயர் சென்ற பொழுது கோவில் ஒன்றில் தற்செயலாக அரசன் வீரசிம்மனையும் ராணி சோமலாதேவியையும் சந்திக்க நேர்ந்தது. அப்பொழுது அவர்கள் குழந்தை இல்லாத வருத்தத்தில் இருப்பதை உணர்ந்த பட்ராயர் வனதுர்கை கோயிலை பற்றி மகாராணியிடம் சொன்னார். வனதுர்கை வரப்பிரசாதி என்றும் பிள்ளை வரம் கேட்டால் உடனேயே தருவாள் என்றும் பட்ராயர் சொன்னதை கேட்டு அங்கேயே மகாராணி வனதுர்கையிடம் வேண்டிக் கொண்டாள். அடுத்த வருடம் வீர சோமேஸ்வரன் பிறந்து விட்டான். வீர நரசிம்மனும் சோமலாதேவியும் அடைந்த மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை. பட்ராயரை வரவழைத்து அவருக்கு ஒரு கிராமத்தையே பரிசளித்தாள் சோமலாதேவி. ஒரு கிராமத்தை வைத்துக்கொண்டு நான் என்ன செய்யப் போகிறேன் என்று அவர் எவ்வளவோ மறுத்து பார்த்தார். சோமலாதேவி கேட்கவில்லை. வனதுர்க்கைக்கு பணி செய்வதற்காக 10 பிராமண குடும்பங்களையும் பட்ராயருடன் அனுப்பித்து வைத்தாள். வேறு வழியின்றி கிராமத்தை ஏற்றுக்கொண்ட பட்ராயர் அதற்கு சோமலாபுரம் என்று ராணியின் பெயரையே வைத்தார். 10 பிராமண குடும்பங்களுக்கு அந்த கிராமத்தில் குடியேற்றம் தந்தார். பிறகு சிறிது சிறிதாக கிராமம் விஸ்தீரணம் அடைந்து தற்பொழுது 15 குடும்பங்கள் அங்கு வசிக்கின்றன. அது 150 குடும்பங்களாக மாறியது. சோமலாபுர கிராமத்தை ஒட்டி நின்றதால் அந்த மலை பிரதேசமே சோமலகிரி என்று அழைக்கப்பட்டது. பட்ராயரால் உருவான சோமலாபுரம் கிராமம் இன்று அபரஞ்சி பொன் மூலம் பெரும் நகரமாக திகழப்போகின்றது. இந்த நினைப்பு எழ வனதுர்கை மலை மீது ஏறத் தொடங்கியிருந்த பட்ராயர் சற்றே நிதானித்து சோமலகிரி மலையை பெருமிதத்துடன் பார்த்தார். என்னால் உருவான கிராமம் என்று தனக்குள் கர்வத்துடன் கூறியவர் தொடர்ந்து மலையேறத் தொடங்கினார். விரைவில் இந்த வனதுர்க்கைக்கு மலை உச்சியில் பெரிய கோவிலை கட்ட வேண்டும். மலை உச்சிக்கு செல்ல பாதை அமைத்து ஊர் மக்கள் மத்தியில் இருக்கும் பாடசாலையை பெரிதாக கட்ட வேண்டும். இதை நிறைவேற்றத்தானோ என்னவோ வனதுர்கை அபரஞ்சி பொன்னை வெளிப்படுத்தி இருக்கின்றாள். வயோதிகம் காரணமாக மெதுவாக மலையேறிய பட்ராயர் சுவாமியின் உள்ளமோ பெருமிதத்தாலும் உவகையாலும் பூரித்து துள்ளாட்டம் போட்டு கொண்டிருந்தது. அபரஞ்சி பொன் சோமலாபுரத்தின் தலைவிதியையே மாற்றப் போகின்றது. சற்று உறக்கவை சொல்லிவிட்டார் பட்ராயர். மலை உச்சியை அடைந்தவர் தான் கொண்டு வந்திருந்த பூஜை பொருட்களை குகையில் வைத்துவிட்டு புஷ்பத்தை பறிப்பதற்காக மலர்களை சேகரித்துவிட்டு பூஜையை தொடங்கி நைவேத்தியம் செய்து பூஜையை முடிக்க 1 நாழிகை ஆகிவிட்டது. ஒரு மரத்தடியில் அமர்ந்து அந்த பிரசாதத்தையே உணவாக உண்டவர் பிறகு மூலிகைகளை சேகரிப்பதற்காக சென்றார். தூதுவளை, நாயுருவி, வாரணச்சித்தம் என்று விதம் விதமாக மூலிகைகளை சேகரித்தவர் தன் மேல் துண்டில் பறித்த இலைகளை வைத்து அதை மூட்டையாக கட்டினார். மீண்டும் துர்கை இருந்த குகைக்கு வந்தவர் பூஜை பொருட்களை கூடையில் அடுக்கினார். மலைக்காற்று இதமாக வீச வயோதிகமும் உண்ட மயக்கமும் கூட்டணி அமைத்து அவரிடம் கட்டையாக சிறிது நேரம் கிடத்தும்படியாக கோரிக்கை விடுக்க பட்ராயர் சுற்றும் முற்றும் பார்த்தார். கோவிலின் அருகே இயற்கையாகவே ஒரு கற்பாறை மேல் அமர்ந்திருந்தார். அந்த இயற்கை அமைத்திருந்த படுக்கையின் மீது
ஒரு வேப்பமரம் குடையாக நின்று நிழலை வாரி வழங்கி கொண்டிருந்தது. அந்த சிலுசிலுவென்ற வேப்பம் காற்றும் அமைதியான சூழலும் அவருக்கு தூக்கத்தை வரவழைத்தது. சற்றே கண்ணை எறிந்துவிட்டு செல்லலாமே என்று நினைத்தவர் தன் கையில் இருந்த பச்சிலை மூட்டையை தலையணையாக வைத்தபடியே படுத்தார். மேலே இருந்து உதிர்ந்து கொண்டிருந்த வேப்பம் பூவின் வாசம் அவரை கிறங்க வைக்க அப்படியே உறங்கியும் போனார். எவ்வளவு நேரம் அப்படி உறங்கினாரோ அவருக்கே தெரியாது. வேப்பம் காய் ஒன்று அவர் முகத்தை பதம் பார்க்க திடுக்கிட்டு கண் விழித்தார் பட்ராயர். பொழுது சாய்ந்து இருள் பரவி கொண்டிருந்தது. இவ்வளவு நேரமாக கண்ணவிழ்ந்து விட்டோம் என்று பதறியபடியே கூறியவர் தன் பொருட்களை எடுத்துக்கொண்டு கீழே இறங்கத் தொடங்கினார். ஏற்கனவே மங்கிய பார்வை தள்ளாட்டத்தை ஏற்படுத்த வேகமாக பரவிக்கொண்டிருந்த இருள் வேறு அவருக்கு சரியான வழியை காட்டாமல் நிலை தடுமாறச் செய்து கொண்டிருந்தது. சிரமத்துடன் அடிமேல் அடி வைத்து வந்தவர் ஒரு திருப்பத்தில் அந்த பயங்கர காட்சியை கண்டார். அவரது நா உலர்ந்து போனது. சோமலாபுரத்து வீடுகள் தீப்பற்றி எரிந்து கொண்டிருந்தன. அதனால் எழுந்த கரும்புகை ஊரின் மேலே கருமேகமாக மிதந்து கொண்டிருந்தது. அம்பிகையே, இது என்ன சோதனை? பட்ராயர் பதற்றத்துடன் தன் வேகத்தை அதிகரிக்க முயன்றார். ஆனால் கரடமுரடான மலைப்பாதைக்கு அவரால் ஈடு கொடுக்க முடியவில்லை. அப்பொழுதுதான் தன் முன்னால் ஓடிவரும் அந்த உருவத்தை கவனியாமல் அதன் மீது மோதிக்கொண்டார். அந்த உருவம் அவரது காலடியிலேயே குவியலாக விழுந்தது. அந்த உருவம் மோதியதால் நிலை குளிர்ந்து விளையிருந்த பட்ராயர் தன்னை சுதாரித்து கொண்டு அப்படியே அமர்ந்து விட்டார். தன் கண்களை சிரமப்படுத்தி கொண்டு அந்த உருவத்தை பார்த்தார். யார் அது? சுவாமி, நான் தான் வல்லபதேவன். பட்ராயர் திகைத்தார். அவருடைய பிரதம சீடன்தான் கீழே கிடைந்தான். என்ன வல்லபா, ஏன் இந்த ஓட்டம்? நம் கிராமத்து வீடுகளெல்லாம் தீப்பற்றி எரிகின்றனவே, என்ன நடந்தது? கேள்வி மேல் கேள்வி கேட்டபடியே அவன் தோளில் கையை வைத்தவர் ஏதோ பிசுபிசுப்பதை உணர்ந்து தொட்டு பார்த்தார். ரத்தம்! என்ன வல்லபா, உன் தோளில் குருதி பாய்கின்றதே என்று பதறிப்போய் கேட்டார். ஆம் சுவாமி, மன்னரின் காவலாளி ஒருவன் என் மீது அம்பு எய்து விட்டான். நல்ல விளையாக என் தோளில்தான் அது பாய்ந்துள்ளது. பட்ராயர் குழப்பத்துடன் அந்த இருளில் அவன் முகத்தை தேடினார். உன் மீது மன்னனின் காவலாளி எதற்காக அம்பை எய்தான்? எதற்காக நம் கிராமத்து வீடுகள் தீப்பற்றி எறிகின்றன? சுவாமி, மன்னர் வீர சோமேசன் தன் படைகளுடன் சோமலாபுரம் வந்துவிட்டான். அபரஞ்சி பொன்னை தன்னுடைய புதிய தலைநகரான விக்கிரமபுரத்திற்கு எடுத்துச் செல்லப் போகின்றானாம். பட்ராயர் இதை எதிர்பார்க்கவில்லை. வித்யாதரர் எங்கே? தெரியவில்லை சுவாமி. ஆனால் அவரும் மன்னருடன் திரும்பி வரவில்லை. சிரமத்துடன் பேசினான் வல்லபன். என்ன அநியாயம்! எதற்காக மன்னன் இப்படி செய்கின்றான்? நம் சோமலாபுரத்து சொர்ண புதையலை கொண்டு மன்னன் கட்டும் போசலேஸ்வரர் கோவிலுக்கு பொன் வேயப் போகின்றானாம். இந்த விஷயம் சடையவர்மன் சுந்தரபாண்டியன் காணவே கூடாதாம். அவனுடைய காதை எட்டக்கூடாதாம். தெரிந்தால் அவன் படையெடுத்து வந்து பொன்னை அபகரித்து விடுவான் என்ற அச்சம்தான். பட்ராயர் விக்கித்து போய் நின்றார். என்ன மூடத்தனம் இது! சோமலாபுரத்தை சொர்ணத்தை எடுத்துச் சென்று தமிழ் பேசும் விக்கிரமபுரத்தில் கட்டப்படும் கோவிலுக்கு பொன் வேய்வதா? வல்லபா, நம் கிராம மக்கள் வீடு தீப்பற்றி எறிவதற்கும் சொர்ண புதையலுக்கும் என்ன சம்பந்தம்? சம்பந்தம் உண்டு சுவாமி. கிராம மக்கள் மூலமாக சொர்ணம் புதையல் கிடைத்த விஷயம் வெளியே பரவி விடுமோ என்கின்ற பயத்தில் அனைவரையும் சிறை வைத்து விட்டது மன்னர் படை. எதிர்த்து நின்ற இளைஞர்களை கொன்று வீழ்த்தியதோடு இல்லாமல் வீடுகளுக்கும் தீ வைத்து விட்டனர் படை வீரர்கள். தப்பிக்க முயன்ற என் மீதும் அம்பை செலுத்தினான் ஒரு வீரன். தங்களை காப்பாற்றுவதற்காக நான் எப்படியோ தப்பி வந்து விட்டேன். என்னை காப்பதற்காகவா? ஆம் சுவாமி. வீர சோமேசனின் படைத்தளபதி சிங்கனனை தண்டநாயகர் தங்களை வலைவீசி தேடிக்கொண்டிருக்கிறார். என்னை எதற்காக அவர் தேட வேண்டும்? வியப்படைந்தார் பட்ராயர். உமது சகோதரி சௌந்தராதேவி பாண்டிய நாட்டு தனாதிகாரி பாவன வீரபத்திரரை மணந்து கொண்டே இருக்கின்றாரே, அதனால்தான் உம்மை தேடி கண்டுபிடித்து கொன்றுவிட உத்தரவு பிறப்பித்துள்ளார். வேதனையுடன் சொன்னான் வல்லபன். நான் என்ன பாவம் செய்தேன்? எனக்கு எதற்கு இந்த தண்டனை? நீர் உமது மைத்துனர் வீரபத்திரர் மூலம் சொர்ண புதையலின் விவரத்தை சுந்தரபாண்டியனின் காதில் எட்டுவிட்டு விடுவீர்களோ என்கின்ற பயம்தான் காரணம். பட்ராயர் இடிந்து போனார். காலையில் வனதுர்க்கத்தில் ஏறும் பொழுது என்னால் உருவான ஊர் என்று கர்வப்பட்டதற்கு தண்டனையாக
இதோ என் கண்முன்னேயே சோமலாபுரம் தீக்கு இரையாகி கொண்டிருக்கிறது. ஊர் தலைவராக இவர் பரிந்துரைத்த வித்யாதரர் இருக்கும் இடமும் தெரியவில்லை. சுவாமி, யோசிப்பதற்கு நேரமில்லை. படை வீரர்கள் எந்த நிமிடமும் தங்களை தேடி வரலாம். நான் கூட உடனே மலைக்கு அந்த பக்கமாக இறங்கி தப்பிச் செல்ல வேண்டும். இந்த வயோதிக வயதில் நான் எங்கே செல்வது? உங்கள் சகோதரி இருப்பிடத்திற்குத்தான் தாமதிக்காமல் கிளம்புங்கள் சுவாமி. சற்று பொறு, அதற்கு முன் உன் காயத்திற்கு பச்சிலை வைத்து கட்டுகின்றேன். பட்ராயர் தன் பச்சிலை மூட்டையை பிரித்தார். சுவாமி, அதற்கு அவகாசமில்லை. வல்லபன் தடுத்தான். பேசாமல் இரு என்று அவனை அதட்டிக்குவர். அவன் தோளில் தைத்திருந்த அம்பை பிடுங்கி எறிந்தார். காயத்தை ஆற்றக்கூடிய வாரணச்சித்தம் இலையை கசக்கி அவனது காயத்தின் மீது சாற்றை விழச் செய்தார். தனது மேல் துண்டின் துணியை கிழித்து அவன் தோள்பட்டையில் கட்டு ஒன்றை போட்டார். பட்ராயரை தேடி ஹொய்சல படை வீரர்கள் வனதுர்க மலையை நோக்கி நடந்த அதே சமயம் அவரும் வல்லபனும் மலையின் மறுபக்கமாக இறங்கி தப்பிச் சென்று விட்டு இருந்தனர். தடாகத்தின் நடுவே வனதேவதை. இரவின் கதிர்கள் நுழையல்தல் அறியாத திருமாலிருஞ்சோலையின் பகுதிகளில் பகல் நேரங்களிலேயே நடமாடுவது கடினம். ஆனால் பிரம்ம முகூர்த்தம் என கூறப்படும் இருளகலாத அந்த விடியற்காலை வேளையில் எந்தவித தயக்கமும் இன்றி தட்டு தடுமாறாமல் நடந்து சென்று கொண்டிருந்தாள் அந்த நங்கை. அவள் காலில் அணிந்திருந்த சிலம்பொலி கலீர் கலீர் என்று ஒலிக்க தங்களது இறக்கைக்குள் தலையை பொதித்து உறங்கிக் கொண்டிருந்த பட்சிகளின் உறக்கத்தை அந்த ஒலி கெடுத்தது. கூவுவதற்கு இன்னும் சற்றும் நேரம் உள்ளது போல் இருக்கின்றது. தங்களுக்குள் சலசலத்து கொண்ட பறவைகள் மீண்டும் உறங்கப் போயின. இரவு முழுவதும் பெய்திருந்த மார்கழி பனி தன் உள்ளங்கால்களில் சிலிர்ப்பு ஏற்படுத்துவதை பொருட்படுத்தாமல் அந்த பெண் நடந்தாள். காட்டுப்பூக்கள் சுகந்தத்தை வாரி எறைத்து கொண்டிருக்க மரக்கிளைகள் தங்கள் இலைகளில் தேங்கியிருந்த பனித்துளிகளை பன்னீராக தூவ அந்த விடியற்காலை பொழுதின் ரம்மியமான சூழ்நிலை அந்த பெண்ணின் மனதில் எந்தவித பாதிப்பதையும் ஏற்படுத்தவில்லை. அவள் தினமும் அனுபவிக்கும் காட்சிதான் அது. ஆனால் அவள் காணத் துடிக்கும் காட்சிதான் இதுவரை கிட்டாமல் அவளை ஏங்க வைத்துள்ளது. இன்றாவது அவளுக்கு அந்த காட்சியை காணும் பேறு கிட்டுமா? அவள் பெயர் மதுரவேணி. திருமாலிருஞ்சோலை மலையில் பிரசித்தி பெற்ற வைத்தியவர் அப்ரமேய ஆப்தரின் செல்ல பேத்தி. தாய் தந்தை இல்லாத அவளுக்கு ஒரே ஆதரவானவர் அப்ரமேயர்தான். சிறு வயதில் பாட்டனாரிடம் மாலிருஞ்சோலை கள்ளழகரை பற்றி கதை கதையாக கேட்டிருக்கிறாள் அவள். விடியற்காலை நேரத்தில் வெண்புறவி ஏறி வனப்பகுதிகளில் கம்பீரமாக பவனி வருவார் கள்ளழகர் என்று தாத்தா கூறியது அவளுடைய இதயத்தில் அப்படியே பதிந்துவிட்டு இருந்தது. கண்ணனின் கதையை விஷ்ணு சித்திரிடம் கேட்டு அவனிடம் காதல் வயப்பட்ட கோதையைப் போல் இவளும் கள்ளழகனிடம் ஈடுபாடு கொண்டு விட்டாள். ஆண்டாளுக்கு அரங்கன் கிடைத்தது போல் எனக்கும் ஏன் கள்ளழகன் கிடைக்க மாட்டான் என்று தனக்குள் வீம்பை வளர்த்து கொண்டு விட்டாள். தன் தாத்தாவிடம் தான் கள்ளழகரைத்தான் மனம் செய்து கொள்ளப் போவதாக அடிக்கடி கூறுவாள். அப்புறமேயர் இதை கேட்டு சிரிப்பார். எப்படி அம்மா, மானிட பெண் கள்ளன் சுந்தரராஜனின் மனைவியாக ஆட முடியும்? பரிவுடன் கேட்பார் அவர். மானிடருக்கு பேச்சுப்படின் வாழ்கில்லேன் என்று ஆண்டாள் பிடிவாதமாக அரங்கனை மணந்தாளே, என்னால் முடியாதா? மதுரவேணி பதில் சொல்வாள். முயன்று பார். ஆனால் உன் ஜாதகம் எனக்கு வேறு விதமாக கூறுகிறது. நீ ஒரு நாடாளும் அரசனின் குழந்தையை சுமக்கப் போகின்றாய். அவனது பட்டத்து ராணியாக விளைய வரப்போகின்றாய். அப்ரமேயர் ஒரு முறை கூறியிருந்தார். நிஜமாகவா தாத்தா? நான் அரண்மனையிலா வாழப்போகிறேன்? அதிசயத்துடன் கேட்டாள் அவள். ஆம் மதுரா, ஜாதகம் எப்பொழுதும் பொய் சொல்லாது. ஆனால் சற்று முன் கள்ளழகனைத்தான் கட்டிக்கொள்வேன் என்று வீராப்பு பேசினாயே. அவர் நகைத்தார். போங்கள் தாத்தா என்று சினிங்கியவள் உடனே கற்பனை உலகில் சஞ்சரிக்க ஆரம்பித்து விட்டாள். உண்மையில் மாலிருஞ்சோலை கள்ளழகனிடமும் அந்த மலைப்பகுதிகளிடமும் அருவிகள் பாயும் சோலைகளிடமும் ஈடுபாட்டு கொண்டவள்தான் அவள். இருப்பினும் அடி மனதில் ஒரு எண்ணம், தனக்கு இருக்கும் பேரழகுக்கு தான் ஒரு செல்வந்தரின் மகளாக ஒரு அரசனின் பட்டத்து இளவரசியாக பிறந்திருக்க வேண்டியவள் என்கின்ற அந்த எண்ணம் வெகு நாட்களாகவே அவளிடம் மேலோங்கி இருந்தது.
பிறப்பால் கிடைக்காத பாக்கியம் திருமணத்தின் மூலம் கிடைக்க வேண்டும் என்று அவள் எண்ணியிருந்தாள். எப்படியாவது பரிமேல் வரும் கள்ளழகனை தரிசித்து அவனிடம் வரம் கேட்க வேண்டும் என்று சிறுவயது முதலேயே ஆசையை வளர்த்து கொண்டாள். அதற்காகத்தான் அழகன் நிச்சயம் வரக்கூடும் என்று இவளாக அனுமானித்து ஒரு இடத்தை தேர்ந்தெடுத்து வைத்திருந்தாள். திருமாலிருஞ்சோலை மலை உச்சியில் இருந்து பெருகி வரும் சிலம்பாறு என்கின்ற நூபுர கங்கை ஒரு இடத்தில் இரண்டாக பிரிந்து செல்லும். ஒரு ஆறாக தொடர்ந்தது. மற்றொரு பிரிவு சிறிது தூரம் ஒரு அருவியாக உயரத்திலிருந்து விழுந்து ஓரிடத்தில் அழகிய தடாகமாக தேங்கி நிற்கும். அந்த தடாகத்தை அடர்ந்த மரங்கள் சூழ்ந்து இருக்கும். அங்கே விழுந்த அருவியின் ஓசைக்கு அந்த மரங்களில் குடிக்கொண்டிருக்கும் பறவைகள் இனிய குரலில் எதிர்பார்த்து பாடும். கதிரவனை காண்பதற்காக தாமரை மலர்கள் வரிசையாக அணிவகுத்து நின்றிருக்கும். மனித சஞ்சாரம் இல்லாத அந்த இடத்துக்கு நிச்சயம் அழகன் வரக்கூடும் என்று நம்பினாள் மதுரவேணி. விடியற்காலே அங்கே சென்று அந்த தடாகத்தில் நீராடிவிட்டு அதன் நடுவே உள்ள பாறையின் மீது கதிரவன் உதிக்கும் வரை உட்கார்ந்திருப்பாள். சுற்றி அடர்ந்து மரங்கள் இருந்தாலும் அந்த தடாகத்திற்கு வடக்காக ஒரு பாதை நேராக செல்லும். எந்தவித திருப்பமும் இன்றி அந்த பாதை அழகர் சன்னதிக்கு செல்லும் என்பதை அவள் அறிவாள். தொலைவில் யார் வந்தாலும் இந்த பாறையில் அமர்ந்தபடியே அவர்களை பார்த்து விடலாம். வழக்கம்போல் இன்றும் மதுரவேணி அந்த தடாகத்தை நோக்கித்தான் சென்று கொண்டிருந்தாள். இன்றாவது கள்ளழகனை காண்பேனா என்கின்ற ஏக்கப்பெருமூச்சை விட்டபடியே தடாகத்தை அடைந்தாள். ஆண்டாள் அரங்கனை மனம் செய்து கொள்ள வேண்டும் என்பதற்காக உன்னிடம் 100 தடா அட்கார வடிகள் சமர்ப்பிக்கின்றேன் என்று வேண்டிக் கொண்டாளாமே. நான் அவ்வளவு பேராசைப்படவில்லை. உன்னைப் போல் வீரமும் கம்பீரமும் உள்ள அரசனை எனக்கு மணாளனாக தருவாய். அதற்கு எவ்வளவு தடா அட்கால வரிசல் வேண்டுமானாலும் சொல். ஒரே ஒரு முறை எனக்கு காட்சி தாரும் கள்ளழகரே என்று முணுமுணுத்தபடியே அந்த தடாகத்தில் இறங்கினாள். அவளையும் அறியாமல் பாட ஆரம்பித்தாள். சிலம்பாறு பாய்ந்திடும் சோலை, நெடுமரங்கள் அடர்ந்திட்ட சோலை, புள்ளிமான்களும் மயில்களும் கூடி ஆடிடும் அழகர் உலாவிடும் சோலை, கல் அழகர் உலாவிடும் சோலை. பாடிக்கொண்டே தடாகத்தில் நீந்த துவங்கினாள். தான் வழக்கமாக அமரும் அந்த பாறையை நோக்கி நகர்ந்தவள் பாறையின் மீது தாழ்வி அமர்வதற்கு முன் ஒரு முறை நீரில் மூழ்கி எழுந்தாள். பிறகு பாறையின் மீது ஏறி அமர்ந்தாள். முகத்தில் வடியும் நீரை விரல்களால் வழித்து விட்டபடியே அழகர் சந்நிதிக்கு செல்லும் அந்த பாதையை பார்த்தாள். இன்றேனும் கள்ளழகர் வருவாரோ? மீண்டும் கூந்தலில் இருந்து கண்கள் மீது வழிந்த நீரை வடித்து எடுத்தவள் அந்த பாதையையே வெறித்து பார்த்தாள். அந்த பாதையில் மறுகோடி மார்கழி பனி புகைப்படலமாய் இருந்ததால் மதுரவேணியின் அம்பு போன்ற கூரிய விழிகள் அந்த பாறையின் மறு கோணத்திலேயே பதிந்திருக்க திடீரென்று அந்த புகைப்படத்தின் நடுவே கரும் புள்ளியாய் ஏற்பட்ட அந்த அசைவை கவனித்து விட்டன. தண்ணீரில் மூழ்கி எழுந்ததால் அடைந்திருந்த அவளுடைய செவிகள் நீர் விலகிவிட சுற்றுப்புற ஒலிகளை பதிவு செய்ய தொடங்கின. தொலைவில் குதிரையின் குளம்படி கேட்ட இமை கொட்டாமல் தொலைவில் அசையும் அந்த கருப்புள்ளியை பார்த்து கொண்டிருந்தாள். வெண்பனி திரையின் போதே அந்த புள்ளி வேகமாக தடாகத்தை நோக்கி முன்னேறி கொண்டே இருந்தது. அது போக போக பெரிதாக வளருவதை கண்டாள். மதுரவேணியின் உடல் உறைந்து போனது. ஒருவேளை இவள் பிரார்த்தித்த பிரார்த்தனைக்கு செவிசாய்க்க தீர்மானித்து கள்ளழகன்தான் தடாகத்தை நோக்கி வருகின்றானோ? இவ்வளவு நாள் அழகரை தரிசிக்க வேண்டும் என்று மேலோங்கி இருந்த ஆவல் பின்வாங்கி பயம் அவளுள் விஸ்வரூபம் எடுத்தது. என்னை கண்டதும் என்ன சொல்லுவார்? அந்த புள்ளி இப்பொழுது ஒரு புறவியில் அமர்ந்த உருவமாக தெரிய ஆரம்பித்தது. அடுத்த சில மணித்துளிகளில் அந்த புறவியின் நிறம் கூட அவளுக்கு புலப்பட்டது. அதுவும் வெண்புறவிதான். ஆக வருவது கள்ளழகர்தான். அந்த குதிரையில் வந்த உருவம் நேராக தடாகத்தின் கரையில் வந்து நின்றது. அதன் மீதிருந்த உருவம் மதுரவேணியை உற்று பார்த்தது. மதுரவேணி திணறி போனாள். இதுதான் கள்ளழகரோ? அகன்ற தோள்கள், யானை துதிக்கை போன்ற புஜங்கள், புறவியின் மீது இருபுறமும் பரவி கிடக்கும் கதாயுதம் போன்ற துடைகள், தீர்க்கமான நாசி, தடித்த உதடுகள், தோல்வரை புலரும் முடி, கூர்மையான கண்கள், முகவாயில் குழி, சிரித்த முகம், நெற்றியில் துளங்கும் திருநாமம். அந்த அழகை காண சக்தியின்றி தலை குனிந்தாள் அவள்.
ஆனால் அவன் மறைந்து விடுவானோ என்கின்ற பயமிழ மறுகணம் அவனையே மீண்டும் ஏறிட்டு பார்த்தாள். அந்த புறவியின் மீதே தன்னை பலவந்தமாக கவர்ந்து சென்று விட்டாலும் பரவாயில்லை, ஆயுள் பரியந்தம் இந்த அழகை பருகியபடியே காலத்தை கழித்து விடலாம் என்று தனக்குள் எண்ணிக்கொண்டாள் மதுரவேணி. அவன் அழகை ரசித்து கொண்டிருந்த வேளையில் அவனும் அதே நிலையில் இவளுடைய அழகால் செயலற்று போயிருந்தான். வனமோகினி என்பார்களே, இவள்தான் அதுவோ? பொதுவாக தண்ணீரில் இருக்கும் பொழுது எல்லா ஜீவராசிகளும் அழகாக காட்சியளிக்கும் என்று கேள்விப்பட்டிருக்கிறான். ஆனால் இந்த அழகி அழகுக்கே இலக்கணமாக அல்லவா இருக்கிறாள்? தடாகத்தில் மிதந்து கொண்டிருந்த தாமரை மலர் ஒன்று துண்டம் தவறி அந்த தடாகத்தில் விழுந்து விட்டது போலும் பால் நிறத்தில் இருந்தாள். உரையில் சொருகியிருந்த அவனது வாளின் கூர்மையை அவளுடைய விழிகளில் கண்டான். நீராடி முடித்து ஆடையுடன் அவள் மேனி அழகு தெரிய உட்கார்ந்து கொண்டிருந்தது அவனுக்குள் ஒரு உணர்வை அலையை தூண்டிவிட்டது. அதற்கு மேல் அவளை அவ்வாறு உற்று நோக்குவது நாகரிகமல்ல என்று முகத்தை திருப்பிக் கொண்டான். இந்த பெண் அழகாக இருப்பதில் என்ன ஆச்சரியம்? அழகர் மலையில் அழகா பஞ்சம்? அந்த விடிகாலை பொழுதில் திடீரென்று சிம்மம் கர்ஜிப்பது போல் அவனுடைய குரல் எழும்பியது. பெண்ணே, அப்புறமே ஆத்தரின் திருமாளிகை எங்கே இருக்கின்றது? யார்? அவன் குரலின் கம்பீரத்தினால் கற்றுண்டவளுக்கு கேள்வி உரைக்கவே இல்லை. அப்புறமேயா ஆப்தர் கூர நாராயண ஜீயரின் நண்பராம். அவர் எங்கே இருக்கிறார் தெரியுமா? மதுரவேணி மௌனம் காத்தாள். இவன் கள்ளழகன் இல்லை, சாதாரண மாடென்ற பிறவிதான். பாட்டனாரை காண வந்திருக்கின்றான். இவ்வளவு விடியற்காலையில் வந்திருக்கிறானே, யாருக்காவது உடல் நலம் இல்லையா? காண்பதற்கு மாவீரனாக தெரிகின்றான். ஒருவேளை பாண்டிய அரச வம்சத்தின் வழி தோன்றலா? ஜிவ்வென்று உற்சாகம் எழும்பி அவள் மேனி முழுவதும் வியாபித்தது. மாவீரனும் கம்பீரனமான ஒரு அரசனை எனக்கு மணவாளனாக தாத்தா சற்று முன் கள்ளழகரிடம் வேண்டு கொண்டாரே, அவன்தான் இவனை அனுப்பியுள்ளானோ? மதுரவேணியின் மௌனம் அந்த இளைஞனை பாதித்தது. அவன் வேறு யாருமல்ல, ஈயான் ராமானுஜன் அனுப்பிய சுந்தரபாகுதான். மதுரவேணியிடம் வழி கேட்டு அவள் எந்தவித பதிலும் கூறாததால் அங்கிருந்து கிளம்ப எண்ணி புறவியின் விழாவில் உதைப்பதற்காக தனது கால்களை சற்றே உயர்த்தினான். அவன் புறப்படுவதற்கு தயாராவதைக் கண்ட மதுரவேணி சுய நினைவிற்கு வந்தாள். சற்று பொறுங்கள், நீங்கள் தேடி வந்திருக்கும் அப்புறமேயர் என்னுடைய பாட்டனார்தான். நான் வழிகாட்டுகின்றேன், வாருங்கள். சுந்தரபாகு வியப்புடன் புருவத்தை நெறித்தான். இருள் விலகாத இந்த நேரத்தில் இங்கே தனியாக என்ன செய்கிறீர்கள்? நீராட வந்தேன். இங்கே ஒரு பயமும் இல்லை. வெண்புறவியில் சுற்றி வரும் ஒருவர் எனக்கு எப்போதும் காவல் நிற்பார் துணையாக. சுந்தரபாகுவுக்கு அவளுடைய அந்த பேச்சு சிக்கவில்லை. திருவரங்கன் கோவில் பணிக்காகத்தான் வந்திருந்த அவனுக்கு அவனது அரும்பணியை இந்த பெண் கொச்சைப்படுத்துகிறாளே. உனக்கு துணை நிற்பதற்காக நான் வரவில்லை. உன் பாட்டனரிடம் சிறு வேலை, அவரை காணவே வந்துள்ளேன். சற்று கடுமையாகவே சொன்னான் சுந்தரபாகு. நான் உம்மை குறித்து கூறியதாக நினைத்து விட்டீரோ? நான் குறிப்பிட்டது வெண்புறவி மீது ஏறி வரும் எங்கள் கள்ளழகர் பெருமானைத்தான். மதுரவேணி கேலியுடன் சொன்னாள். அந்த பெண் வேண்டுமென்றே தன்னை சீண்டுகிறாள் என்பதை உணர்ந்தான் சுந்தரபாகு. விடக்கூடாது. இவனும் அவளுக்கு பதிலடி கொடுத்தான். அவளுக்கு குறைந்தவனல்ல என்பதை புரிய வைக்க வேண்டும் அவளுக்கு. ஓ, கள்ளழகரா? எங்கள் திருவரங்கனை தவிர மற்றொன்றினை என் கண்கள் கண்டதில்லை. ஏன் உன் கண்கள் கூட என் அமுதனை கண்டுவிட்டால் அந்த கள்ளத்தனம் போய்விடும். பாம்பின் மேல் பள்ளி கொண்ட அரங்கனை விட பரிமேல் பவனி வரும் எங்கள் அழகனை காணவே என் போன்ற பெண்கள் விரும்புவர். சற்றே கோபத்துடன் சொன்னாள் மதுரவேணி. திருமாலுஞ்சோலை மலை பெண்களுக்கு நாவில் வீரவடுக்கள் உண்டு போலும். ஏன் உங்கள் ஊர் ஆண்கள் வீரவடுக்களையே பார்த்ததே இல்லையோ? காரத்துடன் கேட்டாள் மதுரவேணி. சுந்தரபாகுக்கு உண்மையிலேயே கோபம் வந்துவிட்டது. ரோஷத்துடன் குதிரையிலிருந்து தரையில் இறங்கினான். என் மேலாடையை கழட்டட்டுமா? என் மார்பில் உள்ள வீரவடுக்களை எண்ணுகின்றாயா? கண்கள் சிவக்க ஆத்திரத்துடன் கேட்டான். மதுரவேணியும் சளைக்கவில்லை. ஓ, எண்ணும்படியாகத்தான் வடுக்கள் உள்ளனவா? எங்கள் கள்ளழகரின் வழிவந்தோர் மேனியை பாருங்கள். வானில் உள்ள தாரகைகளையாவது எண்ணி விடலாம், அவர்கள் மார்பில் உள்ள வீரத்தழும்புகளை எண்ணவே முடியாது. சுந்தரபாகு
மலைத்து போனான். அந்த சிலம்பாறு காட்டாற்று வேகத்துக்கு அகன்ற காவிரி போல் அமைதியான குணமுடைய அவனால் சரிக்கு சரி பேச முடியாது என்பதை உணர்ந்து கொண்டான். திருவரங்கத்தில் எத்தனையோ பெண்கள் இவனிடம் வலிய வந்து பேசி இருக்கின்றனர். அவர்களை அவன் வேண்டுமென்றே உதாசீனம் செய்துதான் பேசுவான். அதனால் அவர்கள் கண்ணீர் உகுத்து இவனிடம் இரக்கத்தை பெற நினைப்பார்கள். ஆனால் இந்த பெண் துணிவு மிக்கவள். இல்லையென்றால் இந்த அதிகாலை நேரத்தில் இங்கே தனியாக சஞ்சரிப்பாளா? அவளுடைய துணிவும் தைரியமும் அவனை பெரிதும் கவர்ந்தன. சுந்தரபாகு குரலில் குழவை கொண்டு வந்து, பெண்ணே, இந்த ரம்மியமான விடியற்காலை பொழுதில் நாம் இருவரும் குரலை உயர்த்தி வாதம் புரிந்து இயற்கையின் அமைதியை குலைக்கத்தான் வேண்டுமோ? எனக்கு தெரிய வேண்டியது உன் பாட்டனாரின் இருப்பிடம். தயை கூர்ந்து எனக்கு அவருடைய இடத்தை காட்டுவாயாக. மதுரவேணி சட்டென்று தன் நிலையை உணர்ந்தாள். முதலாக சந்திக்கும் ஒரு அந்நியனிடம் தான் அளவுக்கு மீறி பேசிவிட்டோமோ என்கின்ற எண்ணம் மேலோங்க அமைதி காத்தாள். அவளுடைய மௌனத்திற்கு வேறு அர்த்தம் இருப்பதாக நினைத்தான் சுந்தரபாகு. பாறையிலிருந்து இறங்கி மீண்டும் நீரில் நீந்தித்தான் கரைக்கு வர முடியும். ஈர உடையுடன் தன் முன் வர அவள் தயங்குகிறாள் என்று நினைத்தான். பெண்ணே, நான் என் குதிரையை பிடித்து கொண்டு முன்னே நடக்கின்றேன். நீ என் பின்னால் வழிகூறிக்கொண்டே தொடர்ந்து வா என்றபடி தான் வந்த பாதையின் பக்கமாக திரும்பினான். அவன் எண்ண ஓட்டத்தை புரிந்து கொண்ட மதுரவேணி எத்தனை பண்பு! இந்த ஏகாந்தமான சூழ்நிலையை தனக்கு சாதகமாக ஆக்கி கொண்டு அவள் எளிதாக எல்லை மீறலாம். ஈர உடை வெளிப்படுத்தி காட்டும் இவள் மேனி அழகை திருட்டுத்தனமாக ரசிக்கவும் செய்யலாம். ஆனால் அதற்கு இடம் தராமல் தான் முன்னே சென்று வழிகாட்டப் போகின்ற இவளை பின்தொடர்ந்து வரச் சொல்லுவது அவனுடைய கம்பீரத்தை மேலும் அதிகப்படுத்தியது. வீரம் இருக்கும் இடத்தில் பணிவும் வேகமும் இருக்காது என்பார்கள். ஆனால் இந்த வாலிபனிடம் அதை பொய்ப்பித்து காட்டிவிட்டான். கடுமையாக பேசுவதும் அதிகாரத்துடன் பார்ப்பதும் பிறகு விட்டு கொடுப்பதும் அரச குடும்பங்களுக்கு வழக்கம்தானே. இவன் நிச்சயம் ஒரு இளவரசனோ அல்லது சிற்றரசனோதான். தனக்குள் தீர்மானித்தவள் அவனை நோக்கி சொன்னாள், அந்த பாதையில் போக வேண்டியதில்லை. இந்த மரங்களின் ஊடை புகுந்து சென்றால் விரைவாக என் இருப்பிடம் செல்லலாம் என்று வலப்புறமாக தன் கையை நீட்ட அவள் காட்டிய திசையில் நடந்தான் சுந்தரபாகு. தண்ணீரில் மீண்டும் குதித்த மதுரவேணி கரையேறி தன் சேலையை பிழிந்து கொண்டபடியே அவனை பின்தொடர்ந்தார். கலீர் கலீர் என்கின்ற சிலம்பு சத்தம் அவள் தொடர்ந்து வருவதை அவனுக்கு உணர்த்தியது. இவ்வளவு பேசினோமே, உன்னுடைய பெயரை நான் கேட்கவில்லையே, சுந்தரபாகு சொன்னான். மதுரவேணி. இனிய குரலோசை போல் அவர் குரலுக்கு பொருத்தமான பெயர்தான். என் பெயர் சுந்தரபாகு. அழகான அகன்ற அவன் தோள்களை குறிக்கும் பெயர். இந்த பெயரை அவனுக்கு சூட்டியவர்கள் தீர்க்கதரிசிகள் என்றே கூற வேண்டும். அரங்கன் அடியாரே, நீர் வைத்திருக்கும் பெயர் எங்கள் கள்ளழகர் பெருமானின் பெயர் அல்லவா? அவருக்கும் இதே பெயர் உண்டு என்றவளுக்கு திடீரென்று அது உரைத்தது. சிறு வயதில் தான் கள்ளழகரைத்தான் மணப்பேன் என்று தாத்தாவிடம் கூறியது அவளுக்கு நினைவுக்கு வந்தது. வெண்புறவி மீது அமர்ந்து கள்ளழகரைப் போல் வந்த இவன் பெயரும் சுந்தரபாகு. என்ன பொருத்தம்! இந்த பகுதியெல்லாம் நீ நன்கு அறிவாயோ? அறிவேன். மிகவும் பழமை வாய்ந்தது எங்கள் மாலிரும் சோலை மலை. கள்ளழகர் பற்றியும் அவருடைய கால் சிலம்பு ஓடும் இந்த சிலம்பாற்றை பற்றிய பரிபாடலில் குறிப்பிடப்பட்டுள்ளது தெரியுமா? மதுரவேணி பெருமையுடன் சொன்னாள். ஒரு திருப்பத்தில் ஓ என்ற பெயரிருச்சலுடன் சிலம்பாறு அருவியாக விழுந்து கொண்டிருந்தது. சுந்தரபாகுவின் கண்களில் அது தென்பட்டது. அவனுள் ஒரு யோசனை. மதுரவேணி, நான் இந்த அருவியில் நீராடிவிட்டு செல்லலாம் என்று நினைக்கின்றேன். சற்று நேரம் என்று பாதியிலேயே வார்த்தைகளை நிறுத்தினான். குறிப்பை அறிந்து கொண்டாள் மதுரவேணி. தன் பெயரை கூறும்போது அது இன்னும் படு அழகாக ஒலிப்பதாக நினைத்தாள். பார்த்து நீராடுங்கள். எச்சரிக்கை செய்வது என்னுடைய கடமை. கள்ளழகரின் செல்லும் அதே வேகத்தில் இந்த அருவியும் விழுகின்றது. நீங்கள் சற்று ஏமாந்தீர்கள் என்றால் உங்களை திருவரங்கம் போல் சயன கோலத்தில் கிடைத்துவிடும் இந்த அருவி. தன்னையும் அறியாமல் சிரித்துவிட்ட சுந்தரபாகு இடுப்பில் தான் பத்திரப்படுத்தி இருந்த அந்த அப்புறமேயருக்கான மடலை குதிரை மீதிருந்த பைக்குள் வைத்தான். மதுரவேணி அவனையே பார்த்து கொண்டிருந்தாள். இவனுடைய ஒவ்வொரு செய்கையிலும் பௌருஷம் மிளர்கின்றது. ஆனால் நெற்றியில் துளங்கும் திருநாமம் இவனை மறையவர் குலத்தை சார்ந்தவனா என்ற ஐயத்தை ஏற்படுத்துகின்றது. தனது ஜாதகப்படி
அரச குலத்தைச் சேர்ந்தவன் தானே இவளை மனம் செய்து கொள்வான் என்று தாத்தா கூறினாரே. இந்த அழகன் ஒருவேளை அரச குடும்பத்தைச் சாராமல் மறையவர் குலத்தைச் சேர்ந்தவனாக இருந்துவிட்டால் என்ன செய்வது? சுந்தரபாகு தன் மேலங்கியை கழற்றி புறவியின் மீது போட்டுவிட்டு அந்த அருவியை நோக்கி நடந்தான். மதுரவேணிக்கு அவனுடைய அகன்ற மார்பை பார்த்ததுமே புதிய உற்சாகம் பிறந்தது. அவன் மார்பில் வெண்புரி நூல் இல்லை. இவன் அரச குலத்தைச் சேர்ந்தவன்தான். இந்த மாதிரி தோள் அமைப்பு அரசர்களுக்குத்தான் உண்டு. சிலம்பாறு அருவியில் சுந்தரபாகு நனைய ஆரம்பித்தான். அருவி நீர் கற்பாறை போன்று அவனது தேகத்தில் விழுந்து மழைச்சாரலாக சிதறியது. அந்த சாரலில் தான் நனையமாட்டோமா என்கின்ற ஏக்கத்துடன் அவன் நீராடுவதையே பார்த்து கொண்டிருந்தாள். அவள் தன்னையே பார்த்து கொண்டிருப்பதை அறியாமல் ஆனந்தமாக அவன் நீராடி கொண்டிருந்தான். இவன் யாராக இருந்தால் என்ன? கள்ளழகர் அனுப்பியவன் இவனே. இவன்தான் என் மணவாளன். தனக்குள் கூறிக்கொண்ட பொழுது 2 சூரியன்கள் அங்கே உதிக்கத் தொடங்கின. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.